ஹாய் ஸ்டடி வித் சென்னையில் 17 கீழ்கணக்கு நூல் அறநூலில் பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது பார்ட் 2. இன்னா 40. ஆசிரியர் கபிலர். இவர் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரோட சமயம்னு பார்த்திங்கன்னா சைவ சமயம். இந்த இன்னா 40 வந்து 40 இன்னிசை வெண்பாக்களாலும் ஒரு கடவுள் வாழ்க்கையும் கொண்டுள்ளது. துன்பம் தரும் செயல்களை பற்றி கூறுது. 164 என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. இதோட அடிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீமையுடையவர் அருகில் இருத்தல் இன்னா, குழவிகள் பிணி இன்னா, இன்னா பொருள் இல்லார் வன்மை பரிவு. இதில் நமக்கு இருக்கிற க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னா. ஸோ இப்போ வர கொஷின்ஸில் வந்து அது இல்லாமலும் கேட்குறாங்க. ஸோ இன்னான்னு வந்துச்சுன்னா அது இன்னா 40. இனியவை 40. ஆசிரியர் பூதம் சேர்ந்தனார். கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருடைய சிறப்பு பெயர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதம் சேர்ந்தனார். 40 பாடல்களை கொண்டுள்ளது. இதில் என்ன செய்தால் இனிமையாக இருக்கும் அப்படின்னா 124 செயல்களை கூறுகிறது. இதோட அணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சை புகக்காயினும் கற்றல் மிக வினிதே, மானம் இழந்த பின் வாழாமை முன்னினிதே, வருவாய் அறிந்து வழங்கல் இனிதே, எருடையான் வேளாண்மை தான் இனிது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல், சலவரை சால விடுதல் இனிதே. இதில் சலவர் அப்படின்னா டிசைட்ஃபுல் பர்சன். அண்ட் அப்புறமா பார்த்தீங்கன்னா குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே. ஸோ இதில் இருக்கிற க்ளூவும் இனிதே அப்படின்னு சொல்லி முடிகிறது தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிறு பஞ்சமூலம். ஆசிரியர் காரியாசான். சமண சமயத்தை சேர்ந்தவர். ஆசான் அப்படிங்கிறது தொழிலை குறிக்கிறது. மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணவர் இவர். இவருடைய காலம்னு பார்த்திங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. இதில் இருக்கிற 5 வேர்கள் கண்டங்கத்திரி, சிறுவழுதுரை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 வேர்களை கொண்டது தான். கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 97 வெண்பாக்களை கொண்ட தான் இந்த சிறு பஞ்சமூலம். கன்றை காட்டி பலை கரைக்கும் பழக்கம் கொடியது அப்படின்னு சொன்ன நூலும் சிறு பஞ்சமூலம். ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அம்மை என்னும் வனப்பின் பார்ப்பாடும் காரியாசன் இயற்றிய நூல் வந்து சிறு பஞ்சமூலம். கண்வனப்பு கண்ணோட்டம். ஸோ இந்த வனப்பு அழகு பற்றி சொல்கிறது தான் இந்த சிறு பஞ்சமூலம். நெக்ஸ்ட் காரியாசன் ஏலாதி எழுதிய கனிமேதாவியார். இவங்க 2 பேரும் ஒரு சாலை மாணாக்கர். ஏலாதி ஆசிரியர் கனிமேதாவியார். இவர் சமண சமயம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. கனிமேதாவியார் இயற்றிய மற்றொரு நூல் திணைமாலை 150. ஏலாதி என்னும் நூல் சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை உடையது. பண்டை தமிழ் நீதி நூல்களில் ஒன்று. தமிழரின் அருமருந்து. ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, தீப்பிலி இதை கொண்டுள்ளது. மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள் திருகடுகம், ஏலாதி. 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஆசிரியர் மட்டும் 2 பாடல்களை படித்துள்ளார். அவர் வந்து கனிமேதாவியார். நுணுங்கிய நூல் நோக்கி இழையாய் தொடரி நுணங்கி அப்படிங்கிறது நுண்ணறிவு. நெக்ஸ்ட்டு ஔவையார் பாடல்கள். இதில் 2 ஔவையார்கள் இருக்காங்க. அதில் வந்து 12ஆம் நூற்றாண்டிற்கு முன் வாழ்ந்த ஔவையார். இவங்க வந்து காலத்தை வென்று வாழ்ந்த புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதியமானோட காலத்தில் இருந்தவங்க தான் இந்த ஔவையார். இவங்க கம்பர், ஒட்டுக்கூத்தர், புகழேந்தி, ஜெயம் கொண்டார் இவர்களுடைய சமகாலத்தவர்கள். இவருடைய பாடிய பாடல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தம், நல்வழி, மூதுரை. ஸோ இதில் முக்கிய அடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம் செய்ய விரும்பு. இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆத்திச்சூடி தான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இது வந்து கொன்றை வேந்தம். மன்னனும் ஆசரை கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையார். இது மூதுரை. ஸோ சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையார் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. இவங்க பாடிய பாடல்கள் 59 பாடல்கள் சங்க இலக்கியத்தில். புறநானூறு, அகநானூறில் 2 பாடல்கள், நற்றிணையில் 2 பாடல்கள், குறுந்தொகையில் 8 பாடல்கள், திருவள்ளுவர் மாலையில் 1 பாடல்கள். இவங்க எழுதிய மூதுரை வந்து 31 பாடல்களை கொண்டது. தமிழ் மகள் அப்படின்னு பாரதியாரால் பாடப்பட்டவர் வந்து ஔவையார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னவங்களும் மீதும் விரும்பேல். இதில் வந்து மீதும் விரும்பேல் அப்படின்னா வயிறு புடைக்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட பொருள். சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையது. அதாவது எறும்போட கையில் அதோட உடம்பு அளந்து பார்த்துச்சுன்னா 8 அடி உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி. இதுவும் அவங்க சொன்னது தான். நீலமணி மிடற்பில் ஒருவன் போல் மின்னுக பெரும் நீயே. யாரை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னா அதியமான் பற்றி பாடியிருக்காங்க. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லவை, வாழிய நிலனே என்று பாடியவர் ஔவையார். இதில் வந்து ஆண்கள் வந்து எங்கே நல்லா இருக்காங்களோ அங்கே நிலங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க தான் ஔவையார். ஸோ அறநூல்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.